ரோபோ சங்கரன் மறைவு வந்து இவ்வளோ சீக்கிரம் இருக்கும் நம்ம யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம். ரொம்ப இயல்பான மனிதர், ரொம்ப யதார்த்தமான மனிதர், நல்ல கலைஞர். நம்ம எல்லாரையும் பல்வேறு விஷயங்களை நம்மளை சிரிக்க வச்சிருக்காரு, நம்மளை என்டர்டெயின் பண்ணியிருக்காரு. சமீப காலத்தில் அவரோட பழகிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிச்சு. ரொம்ப எல்லாரோடையுமே ரொம்ப பாசமாக பழகிறாரு. அதே மாதிரி தான் ஒரு அண்ணனாக இருந்தார். இப்போ ரொம்ப இந்த செய்தியை கேட்க ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. அதில் எதுவும் துயரத்துலேருந்து மீள முடியல. இருந்தாலும் இயற்கையை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இந்த நேரத்தில் அவருடைய ரசிகர்களுக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துள்ளேன். தமிழ்நாட்டினுடைய மதுரை மைந்தன் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த அந்த மண்ணிலே ஒரு மகத்தான ஒரு மனிதனை நாம் இழந்து நிற்கின்றோம். அனைவரையும் சிரிக்க வைத்து இன்று நம்மை எல்லாம் அள வைத்து சென்றிருக்கின்றார். 46 வயதிலே தன்னுடைய இளமை வயதிலேயே அவர் தன் உயிரை இழந்திருக்கிறார் என்று சொன்னால் ஒவ்வொரு தமிழ் திரைப்பட நடிகர்களும் சிந்தித்து பார்த்து கொரோனாவிலே ஒரு மிகச்சிறந்த நகைச்சுவை திலகம் விவேக் அவர்களை இழந்தோம். இன்று ஒரு மாபெரும் தன் உழைப்பால் உயர்ந்த ஒரு நகைச்சுவை மன்னன் ஐயா ரோபோ சங்கர் அவர்களை இழந்திருக்கின்றோம். மிகுந்த வேதனையோடு உங்களை பாதம் தொட்டு கேட்டுக்கொள்கின்றேன். அனைத்து திரைப்பட நடிகர்களும் நீங்கள் எல்லாம் இந்த நாட்டுக்கு 6 கோடி மக்களுக்கு சொந்தக்காரர்கள். நீங்கள் எல்லாம் உங்களுடைய திறமை மீண்டும் உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் சாதாரண விஷயம் அல்ல. அதனால் தயவு கூர்ந்து ஒவ்வொரு திரைப்பட கலைத்துறைக்கு வருகின்ற ஒவ்வொரு கண்மணிகளும் நீங்கள் எங்களை கண்ணீர் சிந்த விடாமல் கலை உலகை காப்பாற்ற இனிமேல் நீங்கள் சபதம் ஏற்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே கூறி ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களோட நண்பர் எங்களோட தலைவர் தான் நான் சொல்லுவேன். நான் எல்லாருமே விஜய் டிவியில் வந்து அவரை தலைவான்னு கூப்பிடுவோம். நிறைய விஷயம் வந்து கற்றுக் கொடுத்தவர். எங்கள் எல்லாருக்கும் ஒரு சீனியர். எப்பவுமே வந்து ஒரு சிரிச்ச முகத்தோடு தான் இருப்பார் அவர். நான் இன்றைக்கி வந்து எல்லாரையும் அவர் அழகிச்சுட்டு இருக்காரு. யார் காமெடி பண்ணாலும் எது பண்ணாலுமே கையில் எது இருக்கோ அதை வந்து உடனே போட்டு விட்டுருவாரு. எந்த காமெடி பண்ணாலும் எந்த நிகழ்ச்சி பண்ணாலுமே 5000 10,000 அவர் காசை கொடுத்து அந்த கலைஞரெல்லாம் ஊக்குவிப்பார். ஒரு இடம் இருந்தால் அந்த இடத்துல வந்து எந்த மேடையாக இருந்தாலும் எல்லோரும் சிரிக்க வச்சு அவ்வளோ சந்தோஷப்படுத்துறது தான் இன்றைக்கி ரோபோ சங்கர். நம்ம எல்லாரையும் விட்டு அவர் போயிருக்காரு. அவர் எங்கே போனாரோ அவரோட கலையும் அவரோட சிரிப்பும் அவரோட திறமையும் இன்னும் எங்களை மாதிரி எத்தனையோ கலைஞர் மூலிமா அது வெளிப்படுத்தா இருக்கும். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவர் இழப்பை வந்து உண்மையாகவே வந்து யாராலுமே ஏற்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. ஒரு சிரிச்ச முகம், ஒரு பயங்கரமான ஒரு சிங்கம், ஆல்ரவுண்டர். ஒரு சின்னத்திலேருந்து எங்களை போகிற ஒரு கலைஞர்லேருந்து முதல்ல வந்து ஒரு கலைமாமணி அப்படி பட்டத்தை வாங்கி எங்கள் எல்லாருக்கும் ஒரு பெருமை வாங்கி கொடுத்து தான் ரோபோ சங்கர் இன்றைக்கி நம்ம கூட இல்லைன்னும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வடிவேல் பாலாஜிக்கு அப்புறமா திரும்ப வந்துட்டு ஒரு விவேக் சார், வடிவேல் பாலாஜி, ரோபோ சங்கர் எல்லாமே வந்து ஒரு தங்கமான மனுஷங்க கூட நாங்கள் பழகிருக்கோம். அடுத்தவங்க வந்து அவங்க கற்றுக்கிட்ட விஷயத்தை மற்ற கற்றுத்தரணும் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு குணம் படித்தவங்க இன்னைக்கு நம்ம கூட இல்லை. கலைமாமணி ரோபோ சங்கர் எப்பவுமே அவரோட நினைவுகள் ஆத்மாவை மிக உயர்வாங்க சார். கலைமாமணி ரோபோ சங்கர் அவர்களின் திடீர் மறைவு மிகுந்த துயரம் அளிக்கிறது. நல்ல நண்பர், எனது இல்லம் தேடி வந்து என்னை பலமுறை ஊக்கப்படுத்தியவர். அவருடைய அருமை மகளுக்கு திருமணம் செய்தபோது நேரில் வந்து அழைப்பு விடுத்தார்.
அந்த திருமணத்தில் என்னால் பங்கேற்க இயலவில்லை. ஆனால் வீடியோ கால் செய்து அவருடைய மகளுக்கும் மருமகனுக்கும் நான் வாழ்த்து சொன்னேன். பசுமையான நினைவுகள். அந்த நேரத்தில் அவர் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அனைவரின் நன்மதிப்பையும் நல்ல அன்பையும் பெற்றவர். சின்னத்துறையிலும் கலைத்துறையிலும் பல்வேறு சாதனைகள் படைத்து தமிழ் மக்களின் உள்ளத்தில் நிலையான இடம் பிடித்தவர். அவருடைய இழப்பு கலை உலகில் ஈடு செய்ய முடியாத ஒரு பேரிழப்பாகும். அவரை இழந்து வாடுகிற குடும்பத்தினருக்கும் கலை உலகினருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே எமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். அவருக்கு எமது செம்மாந்த வீர வணக்கம். இப்படி வந்துருங்க. இங்க வேணா, அங்க போய் பாத்துலாம். இங்க வேணா. இப்படி எங்க போறியா? ரெடியா? ரெடினா ஸ்டார்ட் பா. கூழு கூப்பிடு பா. கூழு அதான் நீ ஸ்டார்ட் பண்ணுங்க. வணக்கம். மருந்த கலைஞர், மக்களை சம்பாதிச்ச கலைஞர், மொத்த விட்டு திரையுலகத்தையும் ஒரு நாடக மேடை,